பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமனான டெம்ப்ளேட் இருக்குங்க. ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலியில் ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கவே மாட்டான். ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பான். அந்த பையனை சுற்றி வந்துட்டு ஒரு 5, 6 பேர் கொண்ட ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும். அந்த பையனோட அம்மா வந்துட்டு அவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அண்ட் அந்த பையனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த பையனை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாப்ல. எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாள். ஆனால் மனசுக்குள்ளே வந்துட்டு அந்த பையன் மேலே ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்கும். இது தொன்று தொட்டு நம்ம வந்து காலங்காலமாக இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம வந்து நிறைய தமிழ் படங்களில் பார்த்துருக்கோம். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு வேலையை செய்யாமல் சுற்றிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. திடீர்னு வந்துட்டு ஒரு ஒரு சேஞ்ச் நடந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி நடந்து அந்த பையன் வந்து சூப்பர் ஹீரோவாக மாறி இருப்பாப்ல. ஸோ சேம் டெம்ப்ளேட் தான். ஹலோ மூவி லவர்ஸ், நான் உங்கள் மகேஷ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு கென் டைரக்ஷனில் வெளி வந்திருக்கக்கூடிய யூத் படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான். அதே தமிழ் சினிமாவில் வரக்கூடிய டெம்ப்ளேட்டை வந்துட்டு ஸ்கூல் லைஃபுக்கு தகுந்த மாதிரி வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி கென் கருணாஸ் வந்துட்டு செம்மையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்ல. கென் கருணாஸோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு லவ், அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டாவது பொண்ணு மேலே ஒரு க்ரஷ், இப்படின்னு சொல்லிட்டு கென் கருணாஸோட லைஃப் வந்துட்டு ஒரு மேலோட்டமாக சர்ஃபேஸ் லெவலில் தான் வந்துட்டு போய்கிட்டே இருக்கேன். செகண்ட் லவ்வாச்சு இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டுங்களேன். தேர்ட் லவ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு சர்ஃபேஸ் லெவலில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டில் அவனே நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்மா, எப்போ பார்த்தாலும் அவனையே திட்டிக்கிட்டே இருந்தாலும் வருங்காலத்தில் அவன் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பா. ஸோ இவங்க ரெண்டு பேர்களோட லைஃப்பில் வந்துட்டு கென் கருணாஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்குறான். அது கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கென் கருணாஸோட கேரக்டராக்கு வந்து ஒரு எப்படி மெச்சூரிட்டியான ஒரு இடத்துக்கு போகுது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. கென்னோட அம்மா வந்துட்டு தன் பையன் வந்து பாஸ் ஆகிருவானா, ஜஸ்ட்டு தான் பாஸ் ஆகிருக்கான், 12th எப்படி படிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினப்பில் வந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. உண்மையிலே படம் வந்து நல்லா இருக்குமா, கிளைமேக்ஸ்லாம் நல்லா வந்துருமா அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்குமே வந்துட்டு உள்ளுணர்வு வந்து தோணிக்கிட்டே இருந்தது. பட் எல்லாத்தையும் அடித்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 to 30 minutes இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தொம்சம் பண்ணி 6 அடித்து விளாண்டுருக்காப்புல. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டராக இந்த படத்தில் வந்துட்டு கென் கருணாஸ் வந்துட்டு 100 marks வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த லவ் போர்ஷன்ஸ் ஆகட்டும் அண்ட் காமெடி ஜெனர் ஆகட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு இந்த படத்தில் ஒர்க் ஆகலை. ஆனால் அவங்க அம்மா அப்பாவோட அந்த பாண்டிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், அந்த அப்பா பையனுக்கு உண்டான அந்த பாண்டிங் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரைட்டிங் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்துட்டு கென் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ரொம்ப அழகாகவே வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு சுராஜ் வெஞ்சரமூட் ஆகட்டும் அண்ட் தேவதர்ஷினி ஆகட்டும் செம்மையாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு படமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்க்காக தான் வந்து எடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் லைஃப் போர்ஷன்ஸ் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா கென் கருணாஸ் வந்துட்டு ஒரு டேரக்டராக வந்துட்டு அண்ட் ஆக்டராக ஹீரோவாக வந்து வராரு அப்படின்னா ஸ்கூல் லைஃப்பை பற்றி நிறைய காமிச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனேன். பட் ஸ்கூல் லைஃப் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே அண்டுச்சு. அந்த பசங்களுக்கே உண்டான வந்துட்டு அந்த ஒரு சைல்டிஷான பிஹேவியர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஸ்கூல் லைஃப்பில் 10th 11th 12thலாம் படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. பேசிக்காக ஒரு அந்த பசங்களுக்குள்ளே ஃபைட் வரும்போது எப்படி நோ சொல்கிறது தெரிலடா எனக்கு அப்படிங்கிற ஒரு சொல்கிறதாகட்டும், அண்ட் அந்த ப்ரௌசிங் சென்டரில் வரக்கூடிய சீன் ஆகட்டும். ஸோ இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஸ்கூல் லைஃப்பில் வந்து பசங்களோட ஊர் சுற்றும் போது உள்ள விஷயங்கள் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் ஆகட்டும் அண்ட் பசங்க லைஃப்பில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்துட்டு எதுவுமே காமிக்கல. அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் இருந்தது. இந்த படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி பேசணும் அப்படின்னா என்னோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் எஸ்டிஆரில் வந்துட்டு கை அப்படி சுற்றி காமிக்கிற மாதிரிலாம் அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் தனுஷோட ரெஃபரன்ஸ் அந்த 3 படத்தில் வரக்கூடியதெல்லாம் எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் நிறைய ஆடியன்ஸை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் கென்னோட டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே நல்லா இருக்குங்க. தேவதர்ஷினி அண்ட் சுராஜ் வெஞ்சரமூடு 2 பேரும் அடித்து தொம்சம் பண்ணி எடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி எனக்கு வந்துட்டு சுராஜோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருங்க. அவர் வந்து அஸ் அ ஃபாதராக அவர் வரக்கூடிய எல்லா சீன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டு அவர் நடிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் எல்லா சீக்வன்ஸ்லேயும் வந்துட்டு அஸ் அ ஃபாதராக வந்து வாழ்ந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவதர்ஷினி ஒவ்வொரு சீன்லேயும் வந்துட்டு தான் பையனோட லைஃப் நல்லா இருக்கணும், எந்த விஷயத்துலையுமே தான் பையன் லைஃப் வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கென்னோட அம்மாவே வாழ்ந்துருக்காங்க. கென் கருணாஸோட ஃப்ரெண்ட்ஸ் அவர் வாங்கி பார்த்தீங்களா ஒரு 4-5 பேர். அந்த பசங்க பண்ணுற அலம்பல் தாங்க படத்தில் வந்து தாங்கவே முடியல. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாவே இருக்குது. கென் கருணாஸ் என்ன பண்ணாலும் அவங்க ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சுட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இந்த மியூசிக் ட்ரெய்லர் வீடியோவுக்கு கூட அந்த கென் கருணாஸ் வந்து இந்த பாட வரும்போது பின்னாடி இந்த சத்தம் போடுவாங்க பார்த்தீங்களா.
படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா கென் வந்து ஆக்ட் பண்ணும்போது அந்த பசங்க வந்துட்டு ஏதோ ஒரு ஓரத்தில் நின்றுட்டு அந்த மாதிரி தான் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பசங்களோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. அண்ட் ஸ்கூலில் வந்து பிரின்சிபலாக வரக்கூடிய நளினி அவங்களோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கென் லவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த 3 ஹீரோயினோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்க மாதிரி தான் தோணுது. அதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்கியோட சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு இந்த ஸ்கூல் லைஃப்பில் கிளாஸ் ரூம் காமிக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கல்ச்சுரல் நடக்கும்போது அந்த ஆடிட்டோரியம், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஸ்கூல் லைஃப் ரிலேட்டடாக காமிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துட்டு அவரோட சினிமாட்டோகிராஃபி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட எடிட்டிங் வந்து நேஷ் அவங்க கொடுத்த ஒர்க்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது, அதை மட்டும் லைட்டாக கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தால் இன்னும் ரொம்ப என்டர்டைன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காப்புல. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக் பற்றி தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட சோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த முட்டைக்கலக்கி பாட்டாகட்டும், அந்த பாட்டெலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா தேட்டர் ஃபுல்லாக வந்துட்டு பசங்க வந்து நல்லா வைப் பண்ணாங்க. அதே மாதிரி கடைசி அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கிளைமேக்ஸில் அந்த ஜிவி கொடுத்த அந்த மியூசிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்துட்டு அந்த எமோஷனல் பாண்டிங் வந்துட்டு தயார்படுத்தியிருக்கு. அந்த அளவுக்கு இவரோட மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்துட்டு வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. எல்லாத்தையும் எப்படியா படத்தை பார்க்கலாமா வேண்டாமா நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து புரியுது. சுருக்கமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர். ஏறி உட்கார்ந்தோன்னே ஏன்டா அந்த படத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க மாதிரி இருக்கும். பட் படம் முடிச்சு வெளியில் வரும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பாவை நினைக்கிறதுக்கு வந்து நிறைய போர்ஷன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு ரீசனுக்காக அந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீக்கெண்டில் டைம் கிடச்சிது அப்படின்னா அந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.